அகமதாபாத் விமான விபத்து எதிரொலியாக சென்னையில் உள்ள ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்று அழைக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி வளாகத்தின் அருகே ஒரு பிரம்மாண்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. பொது இடங்களில் விமானங்கள் விழுந்தால் எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் மற்றும் விமான விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஓடிஏ சார்பாக ஆபீசர் ட்ரைனர்ஸ் அகாடமி சார்பாக ஒரு விமான விபத்து நடைபெற்றது போல சென்னை மீனம்பாக்கத்தில் இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையம் அருகே ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தின் அருகில் ஒரு விமானம் எரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானால் அதில் காயமடைந்தவர்களை எவ்வாறு மீட்பது மற்றும் அதில் ஏற்படும் தீ விபத்துகளை எவ்வாறு அணைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தின் சார்பாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் அருகே உள்ள ஓடிஏ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் சார்பாக இந்த பயிற்சி ஒத்திகை நடைபெறுகிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் எரியும் காட்சி மற்றும் அதில் காயமடைந்தவர்கள் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய காட்சி, மேலும் அவர்களை மீட்கும் பணி நடைபெறக்கூடிய காட்சி, மேலும் அந்த விமானம் போன்ற பாகங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அவற்றை சாதாரண தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக அணைக்காமல் அந்த நுரையை பீச்சி அடித்து அந்த தீயை அணைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் மூலமாக பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த பிரம்மாண்ட ஒத்திகை நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான விபத்து ஒத்திகை நிகழ்ச்சி மீனம்பாக்கம் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்தால் அங்கு எத்தகைய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மீட்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அந்த தீ விபத்தை அணைப்பது எவ்வாறு என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் தான் இந்த நம் ஒத்திகை நிகழ்ச்சியில் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு விமானம் அங்கு விழுந்து நொறுங்கினால் எப்படி தீ விபத்து ஏற்படும், கரும்புகை எவ்வாறு எழும்பும், அந்த தீயை அணைப்பதற்கான தீயணைப்பு படைவீரர்கள் எத்தகைய முயற்சிகளில் மேற்கொள்கிறார்கள், அந்த வெடித்து சிதறிய விமானத்தில் காயமடைந்தவர்கள் போல அங்கு ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ராணுவ வீரர்களை மீட்டு செல்லக்கூடிய காட்சி ஆகியவை இந்த விமான விபத்து ஒத்திகை நிகழ்ச்சியில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான விபத்து நடைபெற்றால் அகமதாபாத்தில் விமான விபத்து பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியில் திடீரென விழுந்து நொறுங்கியதில் அந்த பகுதியில் இருந்த மருத்துவமனையில் உள்ள மாணவர்கள் பொதுமக்களும் அதில் காயமடைந்தார்கள். இதே போல விமானமும் வெடித்து சிதறியது. 234 பேர் அதில் பயணித்த சூழ்நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலையில் அந்த விமான பாதுகாப்பு ஒத்திகையில் மீட்கப்பட்ட ஒருவரை அந்த ராணுவ வீரர்கள் தூக்கி வரக்கூடிய காட்சிகளையும் விமானத்தை அவர்கள் இந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த விமானத்தை அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான விபத்து ஏற்பட்டால் சென்னை விமான நிலையத்தின் அருகிலேயே இந்த ஓடுதளத்தின் அருகிலேயே ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதியில் எவ்வாறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது, விமான விபத்தில் சிக்கியுள்ளவரை எவ்வாறு உடனடியாக மீட்பது, உடனடியாக அந்த பகுதியில் இயல்பு நிலையை திரும்புவதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் சென்னையில் உள்ள பிரபலமான அந்த ஓடிஏ என்று அழைக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்று அழைக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தின் மூலமாக இந்த விமான விபத்து பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வானது ஒரு விமானத்தின் பாகங்களே வானிலிருந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் எவ்வளவு தூரத்திற்கு அந்த தீப்பிழம்புகளால் வெப்பம் பாதிக்கப்படும், அதில் உடற்காயமடைந்தவர்களை எவ்வாறு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வது என்பதற்கான அந்த பயிற்சியை தான் இப்போது அங்கு ராணுவ அதிகாரிகள் பொதுமக்களுக்கு மற்றும் அந்த பகுதியில் உள்ள தீயணைப்புத்துறை, காவல்துறையினர், விமான நிலைய ஊழியர்கள் ஆகியோரும் எத்தகைய அவசரகால முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த மிக பிரம்மாண்டமான முறையில் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இந்த விமான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் சென்னையில் நடத்தி காட்டியிருக்கிறது. இது சென்னை விமான நிலையம் நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு விமான நிலையமாக இருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச விமானங்களோ மற்ற விமானங்களோ அந்த பகுதியை சுற்றி குடியிருப்பு பகுதிகள், அந்த மீனம்பாக்கம் பகுதியை சுற்றி திரிசூலம், குரோம்பேட்டை மற்றும் பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நிலையில் அந்த பகுதியில் விமானம் விழுந்து குடியிருப்பு பகுதியில் விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதி மக்களும்
அந்த பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்கள், காவல் நிலையங்கள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் எத்தகைய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதற்கான காட்சிகள் தான் இப்போது இந்த மிகப்பெரிய அளவில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து ஏற்பட்ட பகுதியில் அங்கு காயமடைந்த வீரர்களை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் செல்லக்கூடிய அந்த காட்சியையும், விபத்து ஏற்பட்ட அந்த விமானத்தின் பாகங்களில் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக தீ அணைக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியில் சிக்கியுள்ளவரை மீட்பதற்கான அந்த அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கு, விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான பயணிகள் உள்ளிட்டோருக்கு அந்த விமான விபத்து பாதுகாப்பு ஒத்திகையை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாக இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம்.